நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துருந்தோம்? ஃபர்ஸ்ட் ஃபிளாட் மிரர் பார்த்துருக்கோம். முகம் பார்க்குற கண்ணாடி. ஃபிளாட் மிரருக்கு மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா H' பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பர்பெண்டிகுலர் ஃபிளாட் மிரர் இருந்தா, இது மாதிரி ரெண்டு ஃபிளாட் மிரர் இருந்தா எத்தனை இமேஜ்? விர்ச்சுவல் இமேஜ். ஃபிளாட் மிரரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இமேஜ் வரும்? விர்ச்சுவல் இமேஜ் வரும். அது மாதிரி ரெண்டு பர்பெண்டிகுலர் ஃபிளாட் மிரர் இருக்கும்போது நமக்கு எத்தனை பாசிபிள் இமேஜஸ் வரும்? 3 இமேஜஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்பெரிக்கல் மிரர் பார்த்தோம். ஸ்பெரிக்கல் மிரர்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கல் லென்த்துக்கான ஃபார்முலா டெரைவ் பண்ணணும். ஃபோக்கல் லென்த் ஸ்மால் f is equal to radius of curvature by 2. அது லென்த் எப்படி ஃபார்ம் ஆகும்? முறை ஸ்பெரிக்கல் மிரர் எப்படி ஃபார்ம் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு ஃபுல் சர்க்கிள்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, நமக்கு தேவையான ப்ரொஃபைலுக்கு வந்து கட் பண்ணிருப்பாங்க. கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த பார்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ட்டை கட் பண்ணும். கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப் வரும். இந்த சர்க்கிளோட சென்டர் தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். திஸ் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சி இந்த பாயிண்ட் Pன்னு வச்சிருக்கோம், போல்னு வச்சிருக்கோம். இந்த சென்ட்ரல் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணா ஒரு ஆக்சிஸ் வரும். அந்த ஆக்சிஸை நம்ம என்னன்னு சொன்னோம்? பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ the focal length என்றது என்னது? இது வந்து radius of curvature, total distance. இதுல பாதி தான் என்னது? focal. This is a focal f. இந்த point focal point, capital F is a focal point. இது முதல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் மிரர் ஈக்குவேஷன். மிரர் ஈக்குவேஷன் என்ன கொண்டு வந்தோம்? 1/u plus 1/v is equal to 1/f for a spherical surface. ஸ்பெரிக்கல் மிரரை பொறுத்தவரைக்கும் ரெண்டு மிரர் இருக்கும். கான்கேவ் மிரர், இது வந்து அவுட் சைடு வந்து பிளாக் பண்ணிருப்பாங்க. இது வந்து என்னது? கான்கேவ். கான்வெக்ஸ்னா என்னது? மிரர் சைடு இன்சைடு. சாரி, வெயிட். இது வந்து கான்கேவ் மிரர். இது கான்வெக்ஸ்னா இப்படி இருக்கும். வெளியே இந்த சைடு தான் நீங்க மிரர் இருக்கும், இன்சைடு வந்து நம்ம லாக் பண்ணிருக்கோம். இப்ப ரெண்டு மிரருக்கும் ஒரே ஈக்குவேஷன் தான் நான் சொல்லியிருந்தேன். இப்ப மிரர் ஈக்குவேஷனை பொறுத்தவரைக்கும் சைன் கன்வென்ஷன் பார்க்கணும். சைன் கன்வென்ஷன் ரொம்பலாம் பயப்பட தேவையில்லை. இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். இது கான்கேவ் மிரரோ கான்வெக்ஸ் மிரரோ எனி மிரர். நான் கான்கேவ் மிரர் வைக்கிறேன். கான்கேவ்னா பேக் சைடு வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்? அந்த பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ்ல போல் திஸ் இஸ் லைக் அவர் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ். நம்ம ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அதுக்கு லெஃப்ட் சைடுல வரது எல்லாமே நெகட்டிவ். கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் த ஃபோக்கல் பாயிண்ட் ரெண்டுமே லெஃப்ட் சைடு. ஸோ ரெண்டுமே மைனஸ் தான். ஒரு இமேஜ் நீங்க இங்க வச்சீங்கன்னா என்ன ஆகும்? இமேஜ் நெகட்டிவ். அப்ப இமேஜ் நெகட்டிவ்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சிம்பிள் யூஸ்? சாரி, இட்ஸ் நாட் a image, it's an object. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸுக்கு நம்ம என்ன வைக்கிறோம்? u வைக்கிறோமா? ஸோ இமேஜ் ஏதோ ஒரு இடத்துல டவுன்வர்ட்ல ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ தலையில் இமேஜ் என்னது? அப்ரைட்ல டவுன்வர்ட் இமேஜ். இதுவும் என்னது? இதோட டிஸ்டன்ஸ் நம்ம என்ன வச்சிருக்கோம்? யூன்னு வச்சிருப்போம். இதுக்கு நம்ம மைனஸ் சிம்பிள் போடுவோம். இதுவே கான்வெக்ஸ் மிரரா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கான்வெக்ஸ் மிரர் இருந்தா இருக்கு பாத்தீங்களா? அந்த கான்வெக்ஸ் மிரர்ல உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எங்க வந்துடும்? ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். போலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ திஸ் இஸ் a radius of curvature. டிஸ்டன்ஸ் ஆர் ஃபோக்கல் லென்த் f ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும். ஆப்ஜெக்ட் இங்க வைப்பீங்க. ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் நெகட்டிவா இருக்கும். இமேஜ் இங்க அப்ரைட்டா ஃபார்ம் ஆகும். அப்ரைட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். கான்வெக்ஸ் தியரிட்டிக்கலா டீடைலா சொல்லியிருப்பேன் இமேஜ் ஃபார்மேஷன். இப்போ இது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் நெகட்டிவ். சாரி, இமேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் பாசிட்டிவ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் நெகட்டிவ். பட் இந்த கேஸ்ல வந்து ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் ஹைட் ஆஃப் தி இமேஜ் ரெண்டுமே பாசிட்டிவ். இங்க வந்து ஹைட் ஆஃப் தி இமேஜ், ஹைட்டுங்கிறது ஹைட் எலிவேஷன். ஒய் ஆக்சிஸ்ல வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் மேல போனா பாசிட்டிவ், டவுன்ல வந்து நெகட்டிவ்.
ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸுக்கு தான் ரைட் லெஃப்ட். ஹைட்டை மெஷர் பண்ணும்போது மேலே போன பாசிட்டிவ், கீழே வந்து நெகட்டிவ். தட்ஸ் ஆல். இதான் சைன் கன்வென்ஷன். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ரெண்டுக்குமே ஒரே மிரர் ஈக்குவேஷன் தான் வரும். தென் நம்ம வேற என்ன பார்த்தோம்? மிரர் ஈக்குவேஷன் பார்த்துட்டு அவ்வளவுதான் பார்த்தோமா? வேற என்ன பார்த்தோமா? வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கல் லென்த்துக்கும் போலுக்கும் நடுவுல கொண்டு வந்து வச்சோம்னா என்ன மாதிரி இமேஜ் வரும்? மிரரை நோக்கி நீங்க மூவ் ஆகுறீங்க. மூவ் ஆக உங்களுக்கு இமேஜ் எது மாதிரி ஃபார்ம் ஆகும்? ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் மிரரை நோக்கி நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் சைடுல இமேஜோட சைஸ் பெருசாயிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் கொடுத்தேன். ஒருவேளை ஆப்ஜெக்ட் ஃபோக்கல் பாயிண்ட வச்சா எப்படி இமேஜ் கிடைக்கும், சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வச்சா எப்படி இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் போலுக்கும் நடுவில் இமேஜ் வரும்போது உங்களுக்கு விர்ச்சுவல் இமேஜ் வரும்னு சொல்லியிருந்தேன். பெரிய இமேஜ் விர்ச்சுவலா வரும். ஸோ இதில் வந்து எஸ்டர்டே கிளாஸ்ல கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ரிஃப்ராக்ஷன் போயிருந்தோம். ரிஃப்ராக்ஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டாபிக். Refraction in a plane or horizontal flat surface. இது நம்மளோட glass. We know that it is a center normal law of reflection. Law of reflection என்னது? Incident or light அப்படியே reflect ஆகும். இதுதான் law of reflection. Incident angle is equal to reflected angle. Theta I is equal to theta capital R வச்சுக்குவோம். ஸோ கிளாஸ்ல லைட் என்ன ஆகும்? பெனிட்ரேட் ஆகும், ஊடுருவி செல்லும். திஸ் இஸ் ஆக்சுவல் பாத். இந்த வழியா தான் அது வரணும், பட் அந்த வழியா வராது. வெளியே வரும்போது என்ன ஆகும்னா ஷிஃப்ட் ஆகி வரும். திஸ் இஸ் ஆக்சுவல் பாத், ரைட்? இதுல இருந்து வராம கொஞ்சம் விலகி வரும். எதனாலன்னா இங்கே ரிஃப்ராக்டிங் இண்டெக்ஸ் கான்செப்டை கொண்டு வருவோம். வெளியே அவுட் சைடு நமக்கு என்ன இருக்கு? ஏர் இருக்கு. லைட் எது வழியா போகுது? கிளாஸ் வழியா போகுது. ஸோ ஏரோட ரிஃப்ராக்டிங் இண்டெக்ஸ் N1, கிளாஸோட ரிஃப்ராக்டிங் இண்டெக்ஸ் N2. இதை வச்சு ஸ்னெல்ஸ் லா வந்து கொண்டு இருப்போம். இது வந்து லேட்ரல் சப்போர்ட். ஸோ லைட் வந்து ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம்குள்ள வரும்போது என்ன ஆகும்னா பெண்ட் டவர்ஸ் த நார்மல். இது மாதிரி பெண்ட் ஆகும். இது வந்து கிளாஸ். இப்போ ஏர்ல இருந்து கிளாஸ், ரேரர் டு டென்ஸ். இப்போ கிளாஸ்ல இருந்து ஏருக்கு போகுது. கிளாஸ்ல இருந்து ஏருக்கு போகும்போது டென்சர்ல இருந்து ரேருக்கு போகுது. இப்போ இந்த ரே என்ன ஆகும்னா பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். ஆக்சுவலா இந்த கிளாஸ் இப்படியே வருது, இப்படிதான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி வரணும். பட் என்ன ஆகுது? நார்மலை விட்டு விலகி செல்கிறது. ஸோ திஸ் இஸ் நவ் அவர் ரிஃப்ராக்டட் ரேஸ். ஸ்மாலா இந்த ரெட் கலர் லைன் ஆக்சுவல் பார்த்து ஆனா அந்த பாதையில வராம கொஞ்சம் விலகி வருது. பட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல். இங்க இன்சிடென்ட் ஆன ஆங்கிள் தான் இங்கே இருக்கும். ஆங்கிள் வித் வெர்டிகல். ஆங்கிள் வித் வெர்டிகல் என்ன இருக்கும்? இங்க என்னவோ அதே ஆங்கிள் இருக்கும். பட் ஷிஃப்ட் ஆகி வருது. இதுக்கு பேர் லேட்ரல் ஷிஃப்ட்னு சொல்லியிருப்பாங்க. இதான் வந்து ஸ்னெல்ஸ் லா வந்து கொண்டு போய் சைன் தீட்டா சைன் ஐ டிவைட் பை சைன் ஆர் is equal to n21 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதாவது நீங்க என்ன நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ இது நீங்க எதை அப்சர்வ் பண்ணணும்? ரேர்ல இருந்து டென்சர்ல வந்துச்சுன்னா ரிஃப்ராக்டட் ரே டவர்ஸ் த நார்மல், பெண்ட் டவர்ஸ் த நார்மல். அதே டென்சர் டு ரேரர் போச்சுன்னா ரிஃப்ராக்டட் ரே பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். இந்த 2 பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி n2 by n1, n21 n2 by n1. இப்போ N2 is greater than N1 என்னது? N2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு. எதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருந்தா அது டென்சர் மீடியமா இருக்கும், ஆப்டிக்கலி டென்சர் மீடியம். ஸோ இந்த கேஸுக்கு வந்து இதை வச்சு நீங்க சொல்லணும். நீங்க என்ன சொல்வீங்க? The ray refracted ray bend towards the normal. இது N2 greater than N1 இருந்தா, ஒரு N2 less than N1 இருந்துச்சுன்னா refracted ray bend away from the நார்மல். இப்போ இது வரைக்கும் இதான் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து ரிஃப்ராக்டட் சர்ஃபேஸ் ஃபார் ஸ்பெரிக்கல். ஸ்பெரிக்கல் மீடியால எப்படி ரிஃப்ராக்டிங் நடக்குது? இதுக்கு ப்ரீவியஸா நம்ம இம்மிடியேட்டா பார்த்தது என்னது? அது வந்து ஃபிளாட் மிரர். இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? லென்ஸுக்கான டெரிவேஷன் இருந்தா வரப்போகுது. டெரிவேஷன் பார்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஐடியாவை கரெக்டா புரிஞ்சுக்கணும்.
So here we have a spherical surface. இங்க வந்து ஆப்ஜெக்ட் வந்து இங்க ஓன்ற பாயிண்ட்ல ஆப்ஜெக்ட் லைட் வந்து எமிட் ஆகி இந்த பாயிண்ட் பீல ஹிட் ஆகணும். நமக்கு வந்து ரிஃப்ராக்ட் ஆகணும். வாட் இஸ் ஆக்சுவல் பாத்? திஸ் இஸ் ஆக்சுவல் பாத். அப்ப ரிஃப்ராக்டர் ரே வந்து என்ன ஆகணும்? பெண்ட் டவர்ஸ் நார்மல். இந்த கேஸ்ல எது நார்மல் லைனா இருக்கும்னா இந்த டேஷ் லைன் இருக்கு பாருங்க, ஹிட் ஆகுற பாயிண்ட்டுக்கும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் பீல ஹிட் ஆகும். இதுக்கும் சென்டர் ஆஃப் கர்வ் வச்சு ஒரு லைன் வரையும், அதுதான் நார்மல். இப்போ இந்த ரே வந்து என்ன ஆகுது? பெண்ட் டவர்ஸ் நார்மல். ஓகே, எல்லாமே கிளியர் தான். தேரிப்படி ஸ்னட்ஸ்ல படி எல்லாம் ஓகே தான். So what is the incident angle? This is the incident angle between the normal and the incident ray and the angle between the refracted ray. In the ray உள்ள ஒரு ray என்னது? This is a refracted ray, small r ray, refracted ray. இந்த என்னது? இது வந்து incident ray. Okay, இப்போ refracted ray க்கு normal angle θ2. இப்போ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ்க்கு மார்க் பண்ணிருப்பேன். இங்க வந்து ஆல்ஃபான்னு வச்சிருப்பேன். என்ன சால்வ் பண்றதுக்கான இது பீட்டா, திஸ் இஸ் காமா, அண்ட் த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த போல், இது போல், அதுக்கும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இங்க நான் நோட்டேஷன் பீன்னு வச்சிருக்கேன். நம்ம யூன்னு வச்சுட்டாலும் ஓகே தான், பீன்னு வச்சுட்டாலும் ஓகே தான். இது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ். இமேஜ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். இமேஜுக்கும் போலுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கியூ. நம்ம வந்து நார்மலா வீன்னு ஃபாலோ பண்ணுவோம், நான் இங்க கியூன்னு ஃபாலோ பண்ணியிருக்கேன். This is a radius of curvature. Now we have the definitions. Okay, இதை execute பண்ணுங்க. Apply the Snell's law. What is Snell's law? Sin θ1 divided by sin θ2 is equal to n2 by n1. Simplify பண்ணுங்க. n1 sin θ1, very easy. n2 sin, trigonometric relationship தான் நான் apply பண்ண போறேன். For a very smaller angle, sin θ1 is equal to θ1. And sin θ2 is equal to θ2. It's a very, very smaller angle, θ1, θ2. So, n1, θ1, n2, θ2. We need θ1 and θ2. இதை வந்து ஃபர்தரா நீங்க டெவலப் பண்ணணும்னா இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்தரா டெவலப் பண்ணணும்னா we need a θ1 and θ2. எப்படி θ1 கண்டுபிடிக்கலாம்னா இப்போ ட்ரிகோனோமெட்ரிக் ரிலேஷன்ஷிப் கொண்டு வரப்போம். இந்த ட்ரையாங்கிளை க்ளோஸா வாட்ச் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன், இது தேவையில்லை. இந்த ட்ரையாங்கிளை பாருங்க, அவுட் சைட் ட்ரையாங்கிள் θ1, அதாவது OTC. என்ன ட்ரையாங்கிள் இருக்கிறேன்? OTC. இந்த ட்ரையாங்கிள் இருக்கு. OPC. இதுல வந்து இந்த ட்ரையாங்கிள் அவுட் சைடு ஆங்கிள் θ1. The outside angle is equal to addition of the inside angle. Inside angle என்ன இருக்கு? இங்க ஆல்பா இருக்கு, இங்க பீட்டா இருக்கு. So alpha plus beta. இந்த கான்செப்ட கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. Outside angle is equal to addition of the two inside angle. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் another triangle எடுங்க. வேற triangle என்ன இருக்கு? இதை erase பண்ணிடுவோம். another triangle என்ன இருக்கு? CPI. நம்ம சூஸ் பண்ற ட்ரையாங்கிள்ல θ2 இன்வால்வ் ஆகும். CPI. இந்த பாருங்க, அவுட் சைடு ஆங்கிள் பீட்டா. பீட்டா இஸ் அவுட் சைடு, வெளியே இருக்கு. θ2வும் காமாவும் இன்சைடு இருக்கு. இந்த ஆங்கிள் வந்து என்னது? காமா. So we get θ2 plus gamma. This is my equation 4. இப்ப θ2 சீக்கிரம் என்ன வரும்? பீட்டா மைனஸ் காமா. அப்ப θ1 θ2 நமக்கு இருக்கா? தூக்கி சப்ஸ்டிட் பண்ணிருங்க. θ1 is equal to alpha plus beta, n2 θ is equal to beta minus gamma. பீட்டா மைனஸ் காமா வச்சுதான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ உள்ளுக்குள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. n1 alpha plus n1 beta is equal to n2 beta n2 gamma. ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஒரு பக்கமா n1 ஒரு பக்கமா கொண்டு வாங்க. n1 ஒரு பக்கமா தான் இருக்கா. காமாவெல்லாம் ஒரு பக்கமா கொண்டு வாங்க. n1 ஆல்பா ஒரு பக்கமா வச்சுக்குவோம். பிளஸ் n2 காமா, n2 பீட்டா வந்து சைடு வச்சுக்கோங்க, மைனஸ் n1 பீட்டா. சிம்பிளிஃபை பண்றதுக்கான அதை ஈஸி பண்றேன். பீட்டாவை காமனா எடுத்துக்கோங்க, n2 மைனஸ் n1 வந்துடுது. ஸோ ஃபைனலி வி கெட் த ஈக்குவேஷன் லைக் திஸ். ஸோ இங்க வந்து நமக்கு என்ன அன்னோனா இருக்கு? ஃபர்தரா
n1 ஆல்பா இங்க இருக்கு, n2 காமா. அப்போ ஆல்பா காமா பீட்டா மூணையும் நீங்க வந்து கேன்சல் பண்ணணும். இப்போ இங்க 3 ஆங்கிளுமே சேம் ஹைட்ல தான் இருக்கும். இப்போ ஆல்பா has a same vertical height d, பீட்டாவுக்கும் அதே ஹைட் தான், காமாக்கும் அதே ஹைட் தான். இப்போ tan தீட்டாவை நீங்க அப்ளை பண்ணணும். எப்படி tan தீட்டாவை அப்ளை பண்ண போறீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் நமக்கு வேணும். ஸோ நான் இங்க வச்சுக்கிறேன், சின்னது பண்ணிப்போம். ஸோ tan alpha is equal to opposite by adjacent. நீங்க இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்முலா போடும்போது உங்களுக்கு வந்து இமேஜ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். d by p. அதே மாதிரி tan beta is equal to என்ன வந்துருது, opposite by adjacent, d by r. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்துருச்சா? அதே மாதிரி tan gamma is equal to opposite by adjacent. Opposite is d, adjacent is q. q is image distance. இது மூணு நம்ம வந்து alpha beta gamma மாத்திக்கிறேன். So for a very smaller angle, tan alpha is equal to alpha, tan beta is equal to beta, tan gamma is equal to gamma. So alpha is equal to d by p, beta is equal to d by r, and gamma is equal to d by q. அப்படியே என்ன பண்றேன், நான் ஆல்பா பீட்டா காமாக்கு நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். இங்க ஆல்பா இருக்கு. ஸோ n1 ஆல்பா இஸ் d by p plus n2 காமாக்குனது d by q, and right hand side என்னது n2 minus n1, பீட்டாக்கு d by r. எல்லாத்தையும் d காமனா இருக்கா, d தூக்கி விட்டுருங்க. So finally we get the equation for spherical surface. n2 minus n1 divided by the r. This is a radius of curvature of this surface. இந்த சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r. p-ங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இப்போ நான் வந்து யூவின் நம்ம யூஸ்வலா ஃபாலோ பண்ற மெத்தட் வந்துடும். பிங்கிறதுனாது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸா, நான் யூன்னு வச்சுக்கிறேன். கியூங்கிறதுனாது இமேஜ் டிஸ்டன்ஸ் வின்னு வச்சுக்கிறேன். n2 minus n1 is a difference in refraction index divided by r. இப்போ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. மீடியம் 1 divided by image distance, medium 2 divided by the object distance. n2ங்கிறது என்னது, இது வேலிட் பாயிண்ட், நீட் பாயிண்ட் ஆஃப் n2ங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம், n1 இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மீடியம். நமக்கு ஃபார்முலா எப்படி வந்திருக்கு, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மீடியம் டிவைட் பை இமேஜ் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் பை ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கேஸ்ல எது பாசிட்டிவ், இமேஜ் பாசிட்டிவா, சைன் கன்வென்ஷன் நம்ம எது அப்ளை பண்ண, இப்பதான் நான் அப்ளை பண்ண போறேன். இந்த சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் பாசிட்டிவ் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, இமேஜ் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, போலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே இருக்கு. ஸோ விச் ஆர் பாசிட்டிவ். உங்களுக்கு வந்து போலுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இது வந்து நெகட்டிவ் வரும். அப்போ ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணும். எது நெகட்டிவா வரணும், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நெகட்டிவ் வரும். இதுக்கு மைனஸ் போட்டு நம்ம எழுதலாம். n2 by u v minus n1 by u, that is equal to n2 minus n1 by r. This is a equation for spherical surface. Important idea that important rule for a fixed object distance, the image distance q or image distance v is independent of the angle that the ray makes with the axis. அதாவது என்ன அர்த்தம்னா, இமேஜ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். எந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு ரே வந்தாலும் இமேஜ் அதே இடத்துல தான் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒருவேளை ஆப்ஜெக்ட் தூக்கி இன்ஃபினிட்ல வைக்கிறீங்க, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல வைக்கிறீங்க, அப்ப என்ன ஆகும், இந்த டேர்ம் வந்து 0 ஆகும். ஓகே, இது கூட நம்ம அடுத்த லென்ஸ் பார்க்கும்போது டீட்டெயிலா பார்த்துருவோம். இஃப் த சர்ஃபேஸ் இஸ் ஃபிளாட், இது வந்து ஃபிளாட் சர்ஃபேஸா இருக்குன்னு, கர்வேச்சர் இல்லாம ஸ்பெரிக்கலா இருக்காம கான்வெக்ஸா இல்லாம ஃபிளாட் சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா ஆரோட வேல்யூ என்ன ஆயிரும், 0 ஆகும், இன்ஃபினிட்டியா மாறும்.
இப்போ ஆரோட வெளி இன்ஃபினிட்டிவா மாறிடுச்சுன்னா if surface is flat. For a flat surface, R is going to be infinity. If R is going to be infinity, means this term is going to be 0. So N2 by V is equal to N1 by. Okay, what is the image distance? We need image distance. V is equal to N2U by N. This is very, very, very important relationship. The என்ன condition is a special case. Okay, ஒருவேளை spherical surface flat mirror இருக்குதுன்னா flat mirror ஒரு vertical lineக்கு உங்களுக்கு R வடிவே இருக்காது. இது bend ஆனதா உங்களுக்கு radius of curvature கிடைக்கும். So in the case R is tend to infinity. It's not a 0, it tends to infinity. Infinity ஆகுனா right hand side 0 ஆகுது. So we get a simplified equation. This is very, very important. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. Refraction நடக்குது. Refraction by the lens, image formation by the lens formula, lens maker formula. இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். லென்ஸ் வந்து commonly used device instrument, commonly used one. எங்க யூஸ் பண்ணுவாங்க லென்ஸ்? ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. கேமரா, டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப்பிங் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹியர் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பை த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஏன்னா லென்ஸ் வந்து என்னது? இட் இஸ் அ மெட்டீரியல் லைக் கிளாஸ். இப்படி லென்ஸ் இருக்கும்போது இதுக்கு மேலே நம்ம பார்த்தது என்னன்னா ஒரே ஒரு ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் பார்த்துருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ 2 ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் இங்கே கனெக்ட் ஆகுது. இது முக்கியமான விஷயம். 2 ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் எப்படி லென்த் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க? 2 சர்க்கிள் போட்டுக்கோங்க. If you have a 2 circles, consider it's a circle. Circle தான் நமக்கு ஒழுங்காக வர மாட்டேங்குது. Okay, we have another circle. இப்போ இது வந்து பாடி 1ன்னு வச்சுக்கோங்க, பாடி 2ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் கட் பண்ணி இந்த சென்டர்ல இருக்கலாம் கனெக்ட் பண்ணிடுங்க. இட்ஸ் a lens. ஓகே, இப்போ இங்க இருக்கிறது வந்து சர்ஃபேஸ் 1. இந்த ரெட் கலர் லைன் வந்து சர்ஃபேஸ் 1. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் லைட்டை கிட் ஆகுது. இது வந்து சர்ஃபேஸ் 2. சரியா? இப்போ சர்ஃபேஸ் 1 நான் தனியாக ஒரு ரெட் கலர் இஸ் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரைட் ஹேண்ட் சைடு. This blue color line is a surface 2, refractive surface 2. இதோட radius of curvature என்ன இருக்கும்? Right hand side. Surface 2, R2 right hand side, R1 left hand side. So R1 value is positive, R2 value is negative. That problem solve பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, let's get in the topic. இப்போ இங்க வந்து 2 ரிஃப்ராக்ஷன் நடக்கும். 2 விதமான ரிஃப்ராக்ஷன் நடக்கும். எப்படின்னா முதல்ல லைட் உள்ளார வரும். இப்போ ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட் சோர்ஸ் வச்சுக்குவோம். இந்த உள்ளார வரும்போது வெளியே ஏர் இருக்கு. refractive index for air is N1, first media. Lens is a second media, N2. லென்ஸ் ரெண்டுக்குமே ஒரே refractive index தான். இங்கே ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். இப்போ வந்து ஏர்ல இருந்து லென்ஸுக்குள்ள வந்துச்சு. எகைன் லென்ஸ்ல இருந்து என்ன பண்ணுது? ஏருக்கு போகுது. இப்போ இங்க ஒரு ரிஃப்ராக்ஷன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ரேரர் டு டென்சர், ஸோ பெண்ட் டவர்ட்ஸ் த நார்மல். ரெண்டாவது கேஸ்ல வந்து டென்சர் டு ரேரர், பட் பெண்ட் இட் அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கன்சிக்யூண்டா கண்டினியூஸா ரேரர் டு டென்சர், டென்சர் டு ரேரர், 2 தடவை ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ப்ரீவியஸ் கேஸ்ல நமக்கு என்ன பார்த்தோம்? ஸ்பெரிக்கல் மிரர் ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸுக்கு ஒரு தடவை தான் ரிஃப்ராக்ஷன் நடக்குது. இப்போ 2 தடவை நடக்குது. இப்போ இது மூலமா இமேஜோட நம்ம வந்து நகர்த்தி வச்சுக்கலாம், எங்கெல்லாம் நகர்த்தி வச்சுக்கலாம், ஃபோக்கல் பாயிண்ட்டை மாற்றி வச்சுக்கலாம். அதோட ஐடியா தான் இது லென்ஸ். லென்ஸ் வந்து எங்க நம்ம கண்ணுக்கும் யூஸ் பண்ணுவோம், மிரர், மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் a media 1, that is air. லென்ஸோட மீடியா N2, refractive index for the lens is N2, and right hand side N1. ஏர் வந்து 2 சைடு ஏர், நடுவில் லென்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து 2 பார்ட்டை அதை பிரிக்கிறேன், 2 சர்ஃபேஸாவே நான் பிரிக்கிறேன். முதல்ல சர்ஃபேஸ் 1 எடுத்துக்கிறேன். இது வந்து சர்ஃபேஸ் 1. இப்போ பின்னாடி இருக்கிறது சர்ஃபேஸ் 2, அது கீழே நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ சர்ஃபேஸ் 1ல as usual
நமக்கு என்ன ஆகும், ரே வரும், இந்த பாயிண்ட்ல ஹிட் ஆகும். நான் சொன்ன மாதிரி நார்மல் லைன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வரைஞ்சிருக்கிறாங்க. திஸ் இஸ் a normal line. So bend towards the normal, there is a image form. So what is the formula here? Already spherical surface formula எழுதிட்டோம் இல்லையா? Second media divided by image distance. This image distance is right now V1 ன்னு வைக்கிறேன். நான் ரெண்டு இமேஜ் இப்போ ஃபார்ம் ஆகும். This is a V1 minus first media divided by the object distance. Object distance is என்னது? U is equal to difference between the refractive index divided by the radius of curvature of the media one, surface one. This is my equation 1. Then second surface நான் தூக்குறேன். இதை கட் பண்ணி ரெண்டாவது சர்ஃபேஸ்ல பார்ப்போம். இப்போ செகண்ட் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி இட் இஸ் ரிஃப்ராக்டட் ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகி இருக்கிறது. இந்த விர்ச்சுவல் இமேஜ் இருக்கு இல்லையா, this is right now the V1. இது வந்து இமேஜ் இது வந்து V. இந்த விர்ச்சுவல் இமேஜ் தான் இப்ப ரெண்டாவது சர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்டா ரியாக்ட் ஆகும். This virtual image acts as the object for the surface tool. So இங்கே ரிஃப்ராக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஆல்ரெடி இட் இஸ் ரிஃப்ராக்டட் எங்க வருது, இந்த பாயிண்ட் 1ல வருது. ஸோ திஸ் இஸ் ரைட் நவ் த இமேஜ் லொகேஷன். இப்போ இது என்னது, இது வந்து N2, இது வந்து N1. நமக்கு என்ன கடைசியா கிடைக்குது, இமேஜ் கிடைக்குது. இமேஜ் எந்த மீடியானால வருது, N1னால வருது. ஸோ refractive index divided by the image distance minus refractive index of the second media divided by the object distance என்னதுங்க V1. That is equal to difference between the two refractive indexes N1 minus N2 divided by the radius of curvature of the surface. The second surface of radius of curvature என்னது R2. This is our equation 2. இந்த இடத்துல வந்து N1 N2 மாறும். எதனால, இமேஜ் மாறிடுது. ஆப்ஜெக்ட் இந்த ப்ரீவியஸ் கேஸ்ல வந்து இமேஜ் தான் இந்த கேஸுக்கு நமக்கு என்னவா இருக்கு, ஆப்ஜெக்டாக வருகிறது. சரியா, இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும். ஆப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு இமேஜ் வருது. நம்ம என்ன பண்ணுவோம், இமேஜ் டிஸ்டன்ஸ் அண்ட் த கன்சர்ன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், சாரி இது வந்து ஆப்ஜெக்டா, நம்ம முதல் இமேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஒன்று, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் டிவைட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா சேஞ்ச் ஆகும்போது கன்ஃபியூஷன்ஸ் வரும். Okay, we have right now we have two equation. Addition of these two equation gives ரெண்டு equation add பண்ணும்போது ரெண்டு ஒரே quantity cancel ஆகும். So N1 by V minus N1 by U is equal to இதையும் ஆட் பண்ணணுமா, இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும், N2 minus N1 1 by doing a simple max, very much important equation. This is இது என்ன காமனா இருக்குன்னு பாருங்க, N1 காமனா எடுங்க. N1 காமனா எடுத்தீங்கன்னா 1 by V minus 1 by U of N1 வரும். இங்கேருந்து N1 வெளியே எடுத்துருங்க. இப்போ நமக்கு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வருது, N1 கேன்சல் ஆயிடுது. So this is the image distance. 1 by V is image distance, 1 by U is object distance. This whole term is constant for the given lens. மொத்தமா constant னு சொல்றேன். இந்த constant என்னன்னு சொல்றேன், if one image is tend to very long distance தூக்கி வைக்கிறோம், இமேஜ் என்ன பண்றோம் இன்ஃபினிட்ல தூக்கி வைக்கிறோம், லாங் டிஸ்டன்ஸ், அப்போ இது வந்து 0 மாறும். 1 by U is 0. when object வந்து என்ன பண்றீங்க, place at very long distance,
ரொம்ப தூரமா தள்ளி வைக்கும்போது இன்ஃபினிட்டி மாறும். So this term is going to be 0. We get 1 by v is equal to the constant. This constant is known as the focal length. நம்ம எப்படி எழுதலாம்னா the constant 1 by v is equal to 1 by f. So this 1 by f is equal to what? n2 by n1 minus 1 of 1 by r1 by 1 by r2. This is the formula for a focal. Okay, and we get the final formula. இது வந்து ஃபோக்கலா இருந்துச்சு. இந்த ஃபார்முலா நம்ம எப்படி நான் ரீரைட் பண்ணலாம்? 1 by v minus 1 by u is equal to 1 by f. This is the lens formula. மிரர் ஈக்குவேஷன் கொஞ்சம் ஆப்போசிட்டா வரும். சரி, ஓகே, ஃபோக்கல் லென்த் வந்து டீடைலா பார்ப்போம். லென்ஸ் ஃபார்முலா வந்து ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். இஃப் u is 10 to infinity, இப்போ லாங் டிஸ்டன்ஸ் வைக்கிறீங்க. ஸோ இப்போ லாங் டிஸ்டன்ஸ் வைக்கும்போது the rays are parallel to the principal axis. நமக்கு எமிட் ஆகி ஒரு ரே இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்ன ஆகும்? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலல் ஆகும். இப்ப பிரின்சிபல் ஆக்சிஸ்னா என்னது? This is our principal axis. This is our lens. இங்க வைக்கிற ஆப்ஜெக்ட் எடுத்துக்கு நான் இன்ஃபினிட் வைக்கிறேன். அப்போ ஆல் ரேஸ் ஆர் parallel. Assume to be parallel rays. parallel எதுக்கு parallel வருகிறது? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel. உள்ள வந்து ரிஃப்ராக்ட் ஆகி all rays are rendered and focus at a single point, meet at a single point. That point is known as a focal point. Lens looks like this. This is a process for the lens. இந்த கேஸ்ல பாருங்க, R1 இது சர்ஃபேஸ் 1, இது வந்து சர்ஃபேஸ் 2. அப்ப R1 வந்து பாசிட்டிவா இருக்குமா? So R1 is greater than 0. Surface 2 தான் சென்டர்ல போல் இங்க இருக்கும். இப்போ R2 இந்த செகண்ட் சர்ஃபேஸ்க்கு ரேடியஸ் இங்க வந்துரும். So this is R2. இதோட ரேடியஸ் அக்கறை வச்சு நீங்க ஏதோ ஒரு இடத்துல this is R1. So R1 is greater than 0. This is very much important. R2 is less than 0. This is a focal length. And this is a radius of curvature. This is a point C. This is a capital F focal point. This is a focal length. So on. Okay, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். What happened? Focal length. இப்போ focal length தான் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஃபோக்கல் லென்த்துக்கான ஃபார்முலா கரெக்டாக மனப்பாடம் பண்ணுங்க. இதுதான் உங்களோட focal length is equal to n2 by n1 minus 1 of 1 by r1 minus 1 by. This is the focal length of the lens. If the lens is immersed into the water, waterல உள்ள வைக்கிறீங்க. இப்ப இதுக்கு ப்ரீவியஸ் கேசஸ்ல வந்து லென்ஸும் ஏர் இன்ட்ராக்ட் ஆச்சு. இப்ப நம்ம இந்த லென்ஸ் எடுத்து நான் தண்ணிக்குள்ள போடுறேன். அப்ப எது வந்து இன்ட்ராக்ட் ஆகும்? தண்ணியும் லென்ஸும் இன்ட்ராக்ட் ஆகும். இப்போ N1ங்கிறது எதுக்காக நான் யூஸ் பண்றேன்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஏர். இப்போ நீங்க தூக்கி தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா this N1 is replaced by the NL. This is a refractive index for water. பாக்கி எதுவுமே மாற போறது இல்லை. இப்போ ஃபார்முலா உங்களுக்கு என்ன வரும்? focal length for a liquid. தண்ணிக்குள்ள போடும்போது உங்களுக்கு ஃபார்முலா என்ன மாறிடும்? N2 by NL minus 1 1 by R1 by 1 by R2. Everything is constant. எல்லாமே எதுவுமே மாறல, ஒன்ன தவிர. இது NL தவிர. So here NL is greater than NR. Refractive index for air ஓட liquidக்கு refractive index வந்து அதிகமா இருக்கும். இப்போ இந்த வேல்யூ அதிகமாயிடுச்சுன்னா இந்த வேல்யூ குறையும். ஸோ NL ஓட வேல்யூ அதிகமாயிடுச்சுன்னா மேலே இருக்கிற வேல்யூ குறையும். ஸோ இந்த கேஸ்ல உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் இஸ் greater than for the air. Focal length for the liquid is greater than for the air because
refractive index for the liquid is greater than refractive index of the air. NEET point of view இந்த ஃபார்முலா தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகுது? இந்த ரெண்டு முக்கியம். இந்த ஃபார்முலா very very important. Sign conversions also important. R1 greater than 0, R2 is less than 0, and lens maker formula. Next வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? Lens maker formula for practical applications. For practical application, for common applications, N1 is equal to another air, refractive index of the air, that is going to be 1. Your value வந்து என்னது 1. அப்ப நம்ம நோட்டேஷன்ஸ்ல வந்து நம்ம N2 N1 யூஸ் பண்றோம் இல்லையா? இப்போ N1 வேல்யூ உங்களுக்கு 1 மாறிடுது. அப்ப அதுக்கு வந்து நீங்க வந்து நோட்டேஷன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ N1க்கு பதிலா 1ன்னு கொடுத்துட்டீங்கன்னா ரிமைன் நமக்கு என்ன இருக்கும்? N2. இப்போ N2/1 நமக்கு ஃபார்முலா வரும். இப்போ N2 நீங்க நோட்டேஷன்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? N கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் இங்க ரீப்ளேஸ் ஆகும். So already we have a formula focal length is equal to another N2/N1 minus 1 of 1/R1 minus 1/R2. For practical application, N2 is a air, sorry, N1 is a air, N1 1 போட்டுருங்க. இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? வெறும் மேலே N2 இருக்கும். N2 என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்? N minus 1. This is a lens maker formula. Okay, if R1 is equal to R2, radius of curvature for the two surfaces, if R1 is equal to R2, okay, R1 R2 equal இருந்தால் என்ன ஆகும்? 1/f n minus 1 அப்படியே வந்து பாத்தியா? 1/R1 is equal to R2 னா நான் R1 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். R1ங்கிறது பாசிட்டிவ். R1 பாசிட்டிவ் குவாண்டிட்டி தானே. என்ன சொல்லியிருந்தோம்? R1 is greater than 0. So பாசிட்டிவ் குவாண்டிட்டி. அப்ப நான் R னை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். y 1/R2ங்கிறது நெகட்டிவ் குவாண்டிட்டி. less than 0. அப்ப மைனஸ் R. இப்போ 1/R plus 1/R வந்துரும். இப்போ 2/R ன்னு வரும். So our equation reduces like this. இது எதுக்கான ஃபார்முலா? if the radius of curvature is equal. அப்ப இதுதான் ஃபார்முலா. வேற என்ன பார்க்கணும்? வேற என்னது? இது வந்து பை கான்வெக்ஸ் கன்வர்ஜிங் லென்ஸ். இதுவே வந்து டைவர்ஜிங் லென்ஸா இருந்துச்சுன்னா இங்க வந்து n வந்து greater than 1, f is greater than 0, பாசிட்டிவ் வந்திருக்கா? So if it is a biconcave lens இருந்துச்சுன்னா, biconcaveனா ரெண்டு சைடும் கான்கேவ் மிரர் வச்ச மாதிரி, இது கான்கேவ் லென்ஸ். இப்போ உங்களுக்கு லைட் பிரின்சிபல் ஆக்சிஸ் சென்டர்ல இருக்கும். லைட் ரேசஸ் எப்படி வருது? பிளாக் கலர் லைன் போட்டுக்கோங்க. உள்ள வந்து ரிஃப்ராக்ட் ஆகும். This is a refractive like this. Refractive. இப்போ நீங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபோக்கல் பாயிண்ட். அதே மாதிரி பாட்டம்ல இப்படி தான் இருக்கும். இது டைவர்ஜ் ஆகும். டைவர்ஜிங் ரேஸ் வந்து டைவர்ஜ் ஆகுதா? இது எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா ஃபோக்கல் பாயிண்ட் வந்து மீட் ஆகும். இப்போ ஃபோக்கல் பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் கேஸுக்கு ஆப்போசிட்டா வருதா? அப்போ ஃபார்முலாவை நீங்க என்ன பண்ணிடலாம்? மைனஸ்க்கு மாத்திடலாம். இப்போ f is equal to minus 2/r n minus 1. This case n is greater than 1, focal is less than 0. Okay, this is very 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 important. இது வந்து டைவர்ஜிங் லென்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது? கன்வர்ஜிங் என்னது? எல்லாமே குறுகிட்டே வருது. ஆஃப்டர் ரெண்டாவது வந்து கன்வர்ஜிங் அப்படி குறுகுறதுப்பா. இப்படியே ரெண்டு இது மீட் ஆனா இது வந்து கன்வர்ஜ். அதே ரெண்டு பிரிஞ்சு போச்சுன்னா டைவர்ஜ். இது வந்து கன்வர்ஜ்னா ரெண்டு குறுகி வந்ததா, அதான் இது கன்வர்ஜ். விலகி போனதால டைவர்ஜ். ட்ரேஸ் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு போற மாதிரி நான் பார்த்துருக்கோம். இதுவும் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் தான். பை கான்வெக்ஸ் லென்ஸ் நான் வரைகிறேன். லென்ஸ் இங்க இருக்கு. we have a principal axis. நம்ம இதுக்கு மேல என்ன பார்த்தோம்னா ரேஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்துட்டு கன்வர்ஜ் ஆச்சு.
அதுக்கு நம்ம ஃபார்முலா எடுத்தோம். என்ன ஃபார்முலா எடுத்தோம்? 1/f is equal to very much important question. கன்ஃபியூஸ் பண்ணுவோம். இது மாதிரி நம்ம ஃபார்முலா எடுத்திருந்தோம். ஓகே. ஒருவேளை ரேஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல வருதுன்னு வச்சுக்கோங்க. டில் நவ் திஸ் இஸ் a surface 1. இது வந்து R1. This is surface 2 R2. This is N2. This is air. This is air. எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. நான் என்ன பண்றேன்? ரேஸ் இங்கேருந்து அனுப்புறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து அனுப்புறேன். சரியா? இப்போ வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஒரே பாயிண்ட்ல ஃபோக்கல் parallel rays are meet at a focal point. So refraction நடக்குது, focal point. Like this. Similarly bottom லே மறைஞ்சோம்னா இந்த மாதிரி வரும். ஒரு எக்ஸாம்பிள் 3 ரே வரையும். So all rays are meet at a focus point. So this is the focus point. Okay va? This is the direction of ray. Direction of ray மாறி இருக்கு. Direction of ray மாறிச்சுன்னா sign conversion மாறும். So இதை நான் அப்படியே பரட்டி போடுறேன். பரட்டி போட்டீங்கன்னா என்ன ஆகுது? இந்த டயக்ராம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வருது, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் சைடு ஃபிளிப் பண்றேன். இப்போ ஃபிளிப் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவலா ஃபார்முலா அதே தான் வரும். இந்த ஃபோக்கல் லென்த் 1/f1 = என்ன ஆகுதுன்னா n2/n1 - 1. ஃபிளிப் பண்ணும்போது ஆக்சுவலி ஃபார்முலா என்னது? 1/, இந்த இடத்துல என்ன சர்ஃபேஸ் இருக்கு? ஃபோக்கல் பாயிண்ட் என்ன சர்ஃபேஸ் இருக்கு? R2 இருக்கா? 1/R2 - 1/R1. ஸோ ப்ரீவியஸ் கேஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஃபோக்கல் லென்த்துக்கான ஃபார்முலா இங்க எப்படி வருது? இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் R1 இருக்கு. ஏன் R1 ஃபர்ஸ்ட் வந்துச்சு? உங்களோட ஃபோக்கல் பாயிண்ட் வந்து சர்ஃபேஸ் 1க்கான சைடுல வந்து இங்க வந்து R2 இருக்கு. ஏன் R2 இங்க இருக்கு? ஃபோக்கல் பாயிண்ட் is in front of second surface. அதாவது ஒரே ஒரு சேஞ்சஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனை மைனஸ் எல்லாம் பிரிக்கிறீங்க. இதை மாத்தி விட்டுருங்க. மாத்தி விட்டா என்ன ஆகும்? -1/. சரியா? ஸோ ரேஸ் வந்து எங்கிட்ட இருந்து எங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஃபோக்கல் பாயிண்டோட பொசிஷன் தான் மாறுது. ப்ரீவியஸ் கேஸுக்கு ஃபோக்கல் பாயிண்டோட பொசிஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடு which is positive. இந்த கேஸுக்கு ஃபோக்கல் பாயிண்ட் பொசிஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு which is negative. That's all. But value is equal. If n1 is same for both side of the lens, அதாவது modulus of f1 is equal to modulus of f. ரெண்டு பேரும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். எப்பனா refractive index on both side of lens are equal. ரெண்டு ஈக்குவலா இருந்தா மட்டும்தான். Even though R1 is not equal to R2. R1க்கும் R2க்கும் சம்பந்தம் கிடையாது. refractive indexக்கு தான் சம்பந்தம் இருக்கிறது. So lens has a two principal focus. ரெண்டு focus point இருக்கு லென்ஸை பொறுத்தவரை. லென்ஸ் நம்ம எடுத்தோம்னா இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லென்ஸுக்கு எத்தனை ஃபோக்கல் பாயிண்ட் வருகிறது? ரெண்டு ஃபோக்கல் பாயிண்ட் வருகிறது. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் இப்போ எடுத்தோம் இல்லையா? அது வந்து F2ன்னு வச்சிருந்தோமா, F1ன்னு வச்சோமா? என்ன வச்சுன்னு தெரியலையே, F1ன்னு வச்சிருக்கோம். So F1 and the F2. The value of F1 is equal to F2. That's the distance. இதுவும் இந்த distance equal. So the lens has a two principal focus. Very, 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 very important questions. ஒன்றும் எக்ஸாம்பிள் வந்தோம்னா இங்க ஒரு ஃபோக்கலாம், இங்கே ஒரு ரே கொண்டு வந்தீங்கன்னா அது இங்க ஃபோக்கஸ். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள். ஸோ இப்போ ரெண்டு ஃபோக்கஸ் வருது. ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ஃபார்ம்டு பை த லென்ஸ். இந்த இதுவும் பவர் ஆஃப் லென்ஸும் பார்த்துட்டு நேரம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் பார்த்துக்கலாம். இமேஜ் எப்படி ஒரு லென்ஸ்ல ஃபார்ம் ஆகும்? ஆல்ரெடி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே தான், அதே கான்செப்ட் தான். இங்க வந்து ரெண்டு கன்சிக்வெண்டா சைமல்டேனியஸ்ல ரிஃப்ராக்ட் ஆகும். வேற ஒன்றும் இல்லை.
This is our principal axis. ஓகே, நான் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம சிம்பிளிஃபைடாக தான் பண்ண போகிறோம். ஒரு எலாபரேட் தேரியெலாம் கொண்டு வர போதில்ல. இமேஜ் எப்படி ஃபார்மாக தெரிஞ்சாதான் டெலஸ்கோப் போகும்போது புரியும். இப்போ ரேஸ் உள்ளே வரும், எகெயின் ஒரு சின்னதாக ஒரு ரிஃப்ராக்ஷன், எகெயின் ரிஃப்ராக்ஷன். நம்ம ஒரு இமேஜை நம்ம கொண்டு வரோம்னா நமக்கு எத்தனை ரேஸ் தேவைப்படும்? அட்லீஸ்ட் 2 ரேஸ் தேவைப்படும். இது வந்து ஹரிசாண்டலா, இது எது வழியாக ரிஃப்ராக்ட் ஆகும்? ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக ரிஃப்ராக்ட் ஆகும். டயக்ராம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். Ray emits. This horizontal ray passes through the focal point. This is F2. So this ray is extended like this. இப்படி ray போயிருதா? Another ray is passes through the another ray எங்க எடுக்கலாம்? Another ray is passed through the center. நீட் ஆகலையா? இதுங்க நான் டைவர்ஜன்ஸ் தப்பா இருந்துச்சு. ஒரு ரேவை பாஸ் பண்ணிக்குவோம். அண்ட் பாட்டம்ல ஒரு ரேவை பண்ணுவோம். இது ஹரிசாண்டலா போகும். நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்ச ரேல தப்பு பண்ணியிருக்கேன். ரிஃப்ராக்ஷன் வந்து தப்பு பண்ணியிருக்கேன். நம்ம ஜியோமெட்ரி வச்சு வரையாததுனால நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ திஸ் ரே இஸ் ரிஃப்ராக்டட் லைக் திஸ். This is now the focal point. Okay. So this is our image. Image எப்படி வந்திருக்கு? Down sideல image வந்திருக்கு. This is H dash. நம்ம AB மிரர் பண்ண மாதிரி நான் AB. இது வந்து என்னது? சாரி, B ன்னு வச்சிருக்கோம். மிரர்ல B ன்னு வச்சிருக்கோம். இது வந்து B dash, A dash. This is the height of the image. This is the height of the object. This is the focal point. இது கிடையாது, F2. Okay, similar இது வந்து அந்த object distance என்ன வச்சிருக்கோம். This is object distance U minus left hand side இருக்கு. இது image distance V, positive side V. So graph similar triangles எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இது pole P. This is angle theta. This is another angle theta. So ABP இந்த angle எடுத்து சால்வ் பண்ணுங்க. ABP A dash B dash B ரெண்டுமே சிமிலரா இருக்கும். So AB divided by BP, sorry A dash B dash, so BP தான், right? Okay. And also A dash B dash equal to B dash P. Solve பண்ணுங்க. A dash B dash divided by AB is equal to B dash B divided by BP. By simplification, A dash B dash ங்கிறது என்னது? height. H வந்து down side இருக்கா, height பொறுத்துக்கு கீழே வரும்போது மைனஸ். ஏபிங்கிறது ஆப்ஜெக்ட் ஹைட். B dash P எது? இமேஜ் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ். BP இது வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நெகட்டிவ். ஸோ H dash H is equal to V by U. This is a magnification for the lens. So this is also important. Image formation for the lens is important. இதே வந்து கான்கேவ் மிரர், பை கான்கேவ் மிரரா இருந்தாலும் உங்களுக்கு அதே தான் ஃபார்முலா வரும். இதே ஃபார்முலா தான். பை கான்கேவ்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? So this is our principal axis. என்ன ஆகும்? இப்படி வரவன் என்ன பண்ணுவான்? டைவர்ஜ் ஆவான், எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அண்ட் அனதர் லைன் வந்து என்ன பண்ணுவீங்க? ஆப்ஜெக்ட் இங்க இருக்குமா? அனதர் லைன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அனதர் லைன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இப்போ ஃபோக்கஸ் போகுது. இது எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, இது எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, இது எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல இமேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து பிரின்சிபல் பை கான்கேவ் மிரருக்கு இமேஜ் இந்த இடத்துல வந்து இமேஜ் லெஃப்ட்ல வந்து நெகட்டிவ் வருது. இதெல்லாம் நீங்க சிம்பிளிஃபை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஃபார்முலா H dash by H ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான்.
க்ளோஸ் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் லென்ஸ் என்றால் என்ன? ஒரே வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். Converging and diverging capability of lens defined by the power of lens, that is equal to power of lens is inversely proportional to focal point. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேற எதுவும் பண்ண வேணாம். இதான் power of lens. So then இதுக்கு எப்படி நீங்க ஃபோக்கல் லென்த் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, இப்போ லென்ஸ் நீங்க வைக்கிறீங்க, இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரேஸ் என்ன ஆகும்? நல்ல பெண்ட் ஆகவே வீக்கா பெண்ட் ஆகும். இது வந்து ஆக்சுவல் பார். திஸ் இஸ் நவ் அவர் ஃபோக்கல் பாயிண்ட். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு வைங்களேன், என்ன ஆகும்? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பெண்ட் ஆகுமா கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் கேஸ். திஸ் ப்ளூ கலர்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பெண்டா கிட்ட வரும். ஸோ இதுதான் வந்து கேப்பபிலிட்டி, கன்வர்ஜிங் கேப்பபிலிட்டிஸ். இப்போ நமக்கு ஃபோக்கல் எங்க கிடைக்குது? கொஞ்சம் க்ளோஸரா கிடைக்கும். இப்போ நம்ம ஃபோக்கல் பாயிண்டே மாத்தி வைக்கிறோமா, இங்க வர ஃபோக்கல் நம்ம இங்க கொண்டு வந்துடும். திஸ் இஸ் நியூ ஃபோக்கல். எது இப்போ இந்த பெண்டிங் கேப்பபிலிட்டி எதை பொறுத்து மாறுபடும்? முக்கியமான பாயிண்ட். திஸ் டிபெண்ட் அப்பான் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வெரி மச் கிரேட்டர் தானா இருந்துச்சுன்னா நல்லா பெண்ட் ஆகும். கொஞ்சம் இந்த ப்ளூ கலரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த ரெட் கலரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட கிரேட்டர் தான் இருக்கும். ரெண்டு லென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளாக் கலர் லைனுக்கு நான் ஒரு லென்ஸ் யூஸ் பண்றேன், ப்ளூ கலர் லைனுக்கு வேற லென்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக உள்ள லென்ஸ் யூஸ் பண்ணா ஃபோக்கல் வந்து க்ளோஸரா வந்துட்டு. தட்ஸ் ஆல். திஸ் நாட் இட்ஸ் பவர் ஆஃப் லென்ஸ். பவர் ஆஃப் லென்ஸ் வச்சுட்டு நமக்கு வந்து ஃபார்முலா இருக்கும். பவர் ஆஃப் லென்ஸுக்கு யூனிட்டை பார்க்கணும். ஃபோக்கல் லென்த்தோட யூனிட் என்னது? மீட்டர். 1/f என்னது? மீட்டர் இன்வர்ஸ். இது பவர் ஆஃப் லென்ஸோட யூனிட். இது வந்து டயாப்ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. டயாப்ட்ரே, கேபிட்டல் டி ஆர் டயாப்ட்ரே. இது ரெண்டு முக்கியமான பாயிண்ட். அவ்வளவுதான். இப்போ ஒருவேளை பவர் ஆஃப் லென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 50 சென்டிமீட்டர் இஸ் ஃபோக்கல் லென்த் ஃபார் த கன்வர்ஜிங் லென்ஸ். ஒரு கன்வர்ஜிங் லென்த்தோட ஃபோக்கல் லென்த் வந்து 50 சென்டிமீட்டரா இருந்துச்சுன்னா பவர் ஆஃப் த லென்ஸ் என்ன இருக்கும்? 1/f. ஃபோக்கல் லென்த் 50 சென்டிமீட்டர், 1/50 சென்டிமீட்டர். இட் இஸ் கன்வெர்டட் டு 0.5 மீட்டர். என்ன சொல்லுவீங்க? 1/0.5 2 மீட்டர் சொல்லலாம், ஆர் 2d. d is a symbol for dioptry. இப்போ ஒருவேளை ஃபோக்கல் லென்த் ஃபார் இது வந்து கான்வெக்ஸ் பை டைவர்ஜிங் லென்ஸ். டைவர்ஜிங் லென்ஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா? டைவர்ஜிங் சொன்னோம் இல்லையா? டைவர்ஜிங் லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் பாயிண்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடே வந்துருக்கு, போலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ஃபோக்கல் பாயிண்ட் மைனஸ்ல இருக்கு. கன்வர்ஜிங் பை கான்வெக்ஸ் கன்வர்ஜிங் லென்ஸுக்கு வந்து ஃபோக்கல் வந்து எஃப் வந்து பாசிட்டிவ், கான்கேவுக்கு வந்து எஃப் வந்து நெகட்டிவ். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை டைவர்ஜிங்க்கு வந்து ஆன்சர் வந்து ஃபோக்கல் லென்த் வந்து 0.4 -0.4 போட்டுக்கோங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணினா 2.5d. இந்த இடத்துல மைனஸ் போடுறது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டைவர்ஜிங் லென்ஸுக்கு எஃப் வந்து நெகட்டிவ்ல இருக்கும், கன்வர்ஜிங் லென்ஸுக்கு வந்து எஃப் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஓகே, என்னென்ன பார்த்துருக்கோம் சொல்லுங்க. சம்மரி எடுத்துருவோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? அதுல ஆரம்பிச்சோம். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்தோம். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு ஃபார்முலா எடுத்தோமா? என்ன ஃபார்முலா எடுத்தீங்க? n2 - v - n1/u is equal to n2/n1 divided by r. ஒரு டெரிவேஷன் போட்டு எடுத்தோம். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கான ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி லென்ஸுக்கு கொண்டு வந்தோம். லென்ஸுக்கு என்ன ஃபார்முலா கொண்டு வந்தோம்? லென்ஸோட ஃபார்முலா சொல்லுங்க, மறந்துடுச்சு எனக்கு. அதுக்குள்ளேயும் n2/v n1/u is equal to n2/n1 - 1 of 1/r1 - 1/r2.
So from this observation in the left hand side என்ன சொன்னோம் focal point constant அது எப்ப if u is tend to infinity u வந்து ரொம்ப long distanceல வைக்கும் பொழுது என்ன ஆகிறது this term is going to be 0 இப்போ இதே நம்ம கேன்சல் பண்ணிருப்போம் இல்லையா மேல இருக்கிற எலிமெண்ட் n1 எல்லாம் கேன்சல் பண்ணிருப்போம் சாரி n1 வந்திருக்கும் இங்கே n1 வந்திருக்கும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஃபார்முலா இது மாதிரி இருக்கு சாரி ஃபார் த மிஸ்டேக் 1 by v minus 1 by u ஃபைனலா என்ன ஈக்குவேஷன் அப்ப இதுல என்ன கொண்டு வந்திருப்பீங்க if 1 by u is tend to be 0 focal point கான ஃபார்முலா கொண்டு வந்திருப்பீங்க 1 by f is equal to இந்த கான்ஸ்டன்ட் இப்படி ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தோம் இப்போ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா கொண்டு வந்தோம் ஏன்னா n2 is equal to n1 is equal to 1 ன்னு போட்டு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா கொண்டு ஒருவேளை லிக்விட்ல இமர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோக்கல் ஃபார் தி லிக்விட் n2 க்கு n1 க்கு பதிலா nl ல மாத்திக்க சொல்லிருந்தோம் பாக்கி எதுவுமே மாறாதுன்னு சொன்னேன் focal length for the liquid is greater than the focal length for the air இத ஒன்னு பார்த்தோம் then lens formula lens maker formula கொண்டு வந்தோமா lens maker formula என்னது 1 by f is equal to n minus 1 of 1 by r1 minus 1 by r2 if r1 is equal to r2 by n the 1 by f is equal to 2 by r of n minus 1 இது வந்து ஃபோக்கல்லாம் பாசிட்டிவா இருக்கும் இதுக்கு கன்வர்ஜிங்க்கு இதுவே வந்து டைவர்ஜிங் லென்ஸா இருந்தா ஃபோக்கஸ் வந்து நெகட்டிவா இருக்கும் இது பார்த்துட்டு பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by f கன்வர்ஜிங்க்கு வந்து பாசிட்டிவ் f வந்து பாசிட்டிவ் டைவர்ஜிங் வந்து f வந்து நெகட்டிவ் இது இம்பார்ட்டன்ட்